கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கில் தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவும் மனுதாரர்கள் எழுத்துப்பூர்வ வாதங்களை சமர்ப்பிக்கவும் அனுமதி அளித்து வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு முன் நடந்த விசாரணையில் இந்த விவகாரத்தில் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொண்டோ அல்லது குறை சொல்லிக் கொண்டோ இருக்க முடியாது என்று அறிவுறுத்தப்பட்டது. இறுதியில் தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவும் மனுதாரர்கள் எழுத்துப்பூர்வ வாதங்களை சமர்ப்பிக்கவும் அனுமதி அளித்து வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைத்தது. அரிதினும் அரிதான வழக்குகளுக்கு மட்டுமே சிபிஐ தேவை என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை அரசு சுட்டிக்காட்டியது. உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவே போதும் என அரசு வலியுறுத்தியது. சிபிஐயில் பணியாற்றிய அனுபவம் கொண்ட IPS அதிகாரி அஸ்ராகார் தலைமையிலான விசாரணை தொடர வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. ரவுடிகள் நுழைந்தனர் என்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லை என்றும் அரசு தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் உணர்வுபூர்வமாக வாதிட்டது. மகனின் இறுதிச் சடங்கின் போது எப்படி நீதிமன்றம் சென்றிருக்க முடியும் என கேட்டு மாநில அரசின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்தார். சிறப்பு புலனாய்வு குழுவை குறை கூற விரும்பவில்லை என்றாலும் அதன் அதிகாரி மாநில காவல்துறையைச் சேர்ந்தவர் என்பதால் சிபிஐ போன்ற பொதுவான ஒரு அமைப்பு விசாரித்தால்தான் உண்மை வெளிவரும் என்று வலியுறுத்தப்பட்டது. காவல்துறையாலேயே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் சிபிஐ விசாரணை கோருவதாகவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வேலூரில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. வேலூரில் 67 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பதிவான நிலையில் கன்சால்பேட்டை இந்திரா நகர் தெருவில் மழைநீர் தேங்கியது. கிரீன் சர்க்கிள் சர்வீஸ் சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். காட்பாடி சோழா கார்டன் பகுதியில் முறையான கழிவுநீர் மற்றும் வடிகு நீர் கால்வாய் இல்லாததால் குடியிருப்புகளை சுற்றி தண்ணீர் தேங்கியது. உத்தரகாவேரி ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டதால் நேமந்தபுரம் பகுதியில் இருந்த தற்காலிக தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக காவிரி ஆற்றில் நீர்வரத்து மீண்டும் அதிகரித்துள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு குறைக்கப்பட்டதால் கடந்த ஒரு மாதமாக நீர்வரத்து சரிந்து வந்த நிலையில் தற்போது மழை காரணமாக மீண்டும் அதிகரித்துள்ளது. கனமழை காரணமாக தேனியில் உள்ள வறண்டு கிடந்த மூலவைகை ஆற்றில் தண்ணீர் வரத் தொடங்கியுள்ளது. வருசநாடு வனப்பகுதிகள் மற்றும் மேகமலை அடர் வனப்பகுதியில் உற்பத்தியாகும் மூலவைகை ஆறு வைகை அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியாக உள்ளது. கடந்த 3 வாரங்களாக மழை இல்லாததால் மூலவைகை ஆறு முற்றிலும் வறண்டு காணப்பட்டது. இந்நிலையில் வருசநாடு வனப்பகுதிகளான ஓயம்பாறை, வாலிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் ஆற்றில் நீர் வரத் தொடங்கியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் பொன்னை அணைக்கட்டு தடுப்பணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பொன்னை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆற்றின் கரையோரம் வசிக்கும் 15க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என்றும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்ல வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஒசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து வெகுவாக அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் நீர் அப்படியே தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் ஆற்றங்கரையோரம் உள்ள கிராம மக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் பெய்த கனமழையால் செம்பகத்தோப்பு அணையின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்தது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 900 கன அடி உபரி நீர் 3வது நாளாக திறந்துவிடப்பட்டு வருகிறது. நாகநதி மற்றும் கமண்டல நாகநதி ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பொதுப்பணி மற்றும் வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாழவாடி மலைப்பகுதியில் கனமழை பெய்ததால் ஓடைகளில் செந்நிறத்தல் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் திம்பம் மலைப்பாதையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்ததால் நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மல்லியம்மன் கோயிலை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியதால் அப்பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரையும்,
கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னையில் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலோடு கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை மையம் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் தென்மேற்கு பருவமழை வரும் 16 முதல் 18ஆம் தேதிகளில் இந்திய பகுதிகளிலிருந்து விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வளிமண்டல கீழடுக்குகளில் கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசை காற்று வீசக்கூடிய நிலையில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை 16 முதல் 18ஆம் தேதிகளில் தொடங்குவதற்கான சாத்தியம் உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்திற்கு அருகே உள்ள சவுளூர் ஏரியின் உபரி நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஒரு வாரமாக தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மிட்டஹள்ளி சவுளூர் ஏரி நிரம்பியது. இதனால் உபரி நீர் வெளியேறி அருகே இருந்த வீடுகளுக்குள் புகுந்ததால் வீட்டில் இருந்த உடைமைகள் மற்றும் மாணவர்களின் பாட புத்தகங்கள் நீரில் நனைந்து சேதமடைந்தன. சென்னையில் உள்ள புதிய தலைமுறை அலுவலகத்திற்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதால் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை இரவு வந்த வெடிகுண்டு மிரட்டல் வதந்தி என தெரிய வந்த நிலையில் வெள்ளிக்கிழமை மீண்டும் 2வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. காலை 5:30 மணிக்கு டிஜிபி அலுவலகத்தில் வந்த மெயிலில் புதிய தலைமுறை அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. 2வது முறையும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் புதிய தலைமுறை அலுவலகத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள மென்பொருள் நிறுவனங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. துறைப்பாக்கத்தில் உள்ள 10 மாடி கட்டடமான சென்னை ஒன் வளாகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. சோழிங்கநல்லூரில் உள்ள இன்போசிஸ் நிறுவனத்துக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டதோடு வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தினர். பீகார் சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணியில் சுமார் 1.5 லட்சம் துணை ராணுவப் படையினர் மற்றும் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். 2 கட்டங்களாக நடைபெறும் இந்த தேர்தலுக்கு அதிக எண்ணிக்கையிலான வீரர்கள் தேவைப்படுவதால் சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி உள்ளிட்ட பல்வேறு துணை ராணுவ படைகளைச் சேர்ந்த 1000 பிரிவுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதன்படி காஷ்மீர், கேரளா, மணிப்பூர் உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து இந்த படைப்பிரிவுகள் பீகாருக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. வரவிருக்கும் பீகார் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு போட்டியிடும் ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனி தேர்தல் அறிக்கைகளை வெளியிட காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. இம்முறை சுமார் 50 முதல் 55 தொகுதிகளில் களமிறங்கும் காங்கிரஸ் ஒவ்வொரு பகுதியில் உள்ள பிரச்சினைகளுக்கேற்ப தீர்வுகளை முன்வைக்கும் திட்டத்தில் செயல்படுகிறது என அக்கட்சியின் தலைவர்கள் தெரிவித்தனர். இதனுடன் மகாகட்பந்தன் கூட்டணியும் வேலையில்லா திண்டாட்டம், இடஒதுக்கீடு, தொழில் முதலீடு, கல்வி மேம்பாடு போன்ற முக்கிய பிரச்சினைகளை மையப்படுத்திய வாக்குறுதி அறிக்கையை வெளியிட திட்டமிட்டுள்ளது. சபரிமலை கோயிலின் துவார பாலகர் சிலை தங்க எடை குறைப்பு குறித்து விசாரிப்பதற்கான சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு வெங்கடேஷ் ஐபிஎஸ் அதிகாரியை கேரள உயர்நீதிமன்றம் தலைவராக நியமித்துள்ளது. 2019இல் துவாரபாலகர் சிலைகள் மீதிருந்த தங்கத் தகடுகளை பழுது பார்ப்பதற்காக எடுத்துச் சென்றதில் சுமார் 4.5 கிலோ தங்கம் எடை குறைந்ததாக கூறப்படுகிறது. இதில் பெரிய அளவிலான மோசடி நடந்துள்ளதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் வழக்கின் முக்கியத்துவம் கருதி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். பினராயி விஜயன் தலைமையில் டெல்லி சென்றுள்ள கேரள குழு முன்னதாக மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ஜே.பி. நட்டா, நிர்மலா சீதாராமன் மற்றும் நிதின் கட்கரி ஆகியோரை சந்தித்தனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை பிரதமரை சந்தித்துள்ளனர். பிரதமருடனான சந்திப்பில் கேரளாவின் முக்கிய மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கர்நாடக தலைநகர் பெங்களூரில் தொடர் கனமழையால் சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்தது. நகரின் பிரதான சாலைகளில் முழங்கால் அளவிற்கு நீர் தேங்கியிருந்ததால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்நிலையில் கர்நாடகாவில் வடகிழக்கு பருவமழை சராசரி அளவை விட அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேகதாது அணை கட்டுவதால் தமிழகத்திற்குத்தான் அதிக நன்மைகள் கிடைக்கும் என கர்நாடக அமைச்சர் முனியப்பா தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் பிரசாதங்கள் வழங்கினர். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேகதாதுவில் அணை கட்டுவதன் மூலம் தமிழகத்திற்கு அதிகப்படியான தண்ணீர் வழங்க முடியும் என்றார். மேற்கு வங்கத்தில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க கயிற்றில் தொங்கியபடி சென்ற மருத்துவரின் காணொலி இணையத்தில் வைரலாகியுள்ளது.
மேற்கு வங்கத்தின் நாகர்கட்டா சுகாதார பிரிவின் மருத்துவ அலுவலர் டாக்டர் இர்ஃபான் முல்லா நிலச்சரிவு ஏற்பட்ட பள்ளத்தாக்கை கடக்க மீட்பு பணியாளர்களின் உதவியுடன் கயிற்றில் மெதுவாக தொங்கிக் கடந்து அங்கு சிக்கித் தவித்த காயமடைந்த நோயாளிகளுக்கு உடனடியாக மருத்துவ உதவி அளித்தார். உச்சநீதிமன்றத்தின் பிரதான கட்டிடத்தின் அனைத்து பகுதிகளிலும் இலவச பொது வைஃபை சேவை வழங்கப்படுவதாக தலைமை நீதிபதி B.R. கவாய் அறிவித்துள்ளார். இதற்கு முன்பு நீதிமன்ற அறைகள் மற்றும் சில இணைந்த பகுதிகளில் மட்டுமே இந்த வசதி கிடைத்தது. தற்போது முழு கட்டிடத்திற்கும் இணைய சேவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய வசதி வழக்கறிஞர்கள், வழக்கு தொடுப்போர் மற்றும் பார்வையாளர்கள் ஆகியோருக்கு இலவசமாக கிடைக்கும். பெங்களூரு செல்வதற்காக தனி விமானத்தில் ஒசூர் சென்ற முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பெங்களூரில் நடைபெறும் முரசொலி செல்வத்தின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பங்கேற்க முதல்வர் சாலை வழியாக சென்றார். இதனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒசூர் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. தமிழகத்திலிருந்து ஆண்டுக்கு 12,000 கோடி முதல் 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்து பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இருமல் மருந்து விமர்சனத்திற்கு பதிலளித்தார். அதில் இந்த விவகாரத்தை அரசியலாக்கி பொதுவெளியில் விவாதிப்பது நாகரிகமாகாது எனவும் இதனை எதிர்க்கட்சித் தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். அதிமுகவை குறைத்து மதிப்பீடு செய்வதாக கூறி வாய்க்கு வந்ததை உதயநிதி ஸ்டாலின் பேசக்கூடாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். துணை முதல்வர் உதயநிதியின் விமர்சனங்களுக்கு பதிலளித்து பேசிய அவர் அதிமுகவை விமர்சித்து உதயநிதி ஆத்ம திருப்தி அடைவதாக பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றம் அருகே தனது காரை வழிமறித்த நிகழ்வு தற்செயலாக நடந்தது அல்ல என்றும் திட்டமிட்ட சதி என்று தெரியவந்துள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் RSS மற்றும் பாஜகவினர் இதன் பின்னணியில் உள்ளது தனது விசாரணையில் உறுதிபட தெரிவதாக குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு பின்னணியில் உள்ள சதியை கண்டறிய வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை ரிப்பன் மாளிகையில் மனு அளிக்க முயன்ற தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். மண்டலங்கள் 5 மற்றும் 6 சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கோரிக்கை குறித்து மாநகராட்சி ஆணையரிடம் வெள்ளிக்கிழமை மனு அளிக்க திட்டமிட்டிருந்தனர். அதற்காக வந்த தூய்மை பணியாளர்கள் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வைத்தே கைது செய்யப்பட்டனர். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் சென்னை மாநகராட்சியில் வடக்கு, மத்திய மற்றும் தெற்கு வட்டார அலுவலகங்களில் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் திறக்கப்பட்டுள்ளது. அதனை திறந்து வைத்த மாநகராட்சி மேயர் பிரியா, வட்டார வாரியான ஒருங்கிணைந்த மையங்கள் மழைக்காலங்களில் விரைந்து செயல்பட கை கொடுக்கும் என்றார். வடசென்னை பகுதிகளில் மழை பெய்தால் ஒரே நாளில் தண்ணீர் வடியும் வகையில் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வை தள்ளி வைக்கும்படி உத்தரவிட சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு அக்டோபர் 12ஆம் தேதி போட்டித் தேர்வு நடத்தப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜூலை மாதம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதனை தள்ளி வைக்க உத்தரவிடுமாறு மனுதாரர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் 2,36,000 பேருக்கு நுழைவுச் சீட்டு வழங்கப்பட்டுவிட்டதால் இப்போது இந்த தேர்வை தள்ளி வைப்பது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அரசு தரப்பு வாதிட்டது. இதையடுத்து உயர்நீதிமன்றம் மனுக்களை தள்ளுபடி செய்தது. நெல்லை வடக்கு ஹைகிரவுண்ட் சாலைக்குள் தமிழறிஞர் தோ. பரமசிவன் பெயரை சூட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. நெல்லையில் நடந்த மாநகராட்சி கூட்டத்தில் இது தொடர்பான சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன், சாலைக்கு தோ. பரமசிவன் பெயரை சூட்ட அரசிடம் அனுமதி பெறப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை கௌரவிக்கும் நோக்கத்தில் அவரின் பெயரை சாலைக்கு சூட்ட முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழகத்தில் பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறையினர் நள்ளிரவில் தடியடி நடத்தி கைது செய்தனர். சமீபத்தில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் பேராசிரியர் ஒருவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை வைத்து மாணவி ஒருவர் வெளியிட்ட வீடியோ அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. காலாப்பட்டில் உள்ள பல்கலைக்கழகத்திலும் பேராசிரியர் ஒருவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர்.
தமிழகத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெற இருந்த கிராம சபை கூட்டங்கள் நாளை நடைபெற உள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாளை நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில் முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்ற இருப்பதாக தெரிவித்தார். சென்னையில் இன்று காலை சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்த தங்கத்தின் விலை தற்போது 640 ரூபாய் உயர்ந்து 90,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதன்படி ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 11,340 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 4 ரூபாய் உயர்ந்து 184 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சிறுநீரக மோசடி குறித்து விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவை அறிவித்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு வழக்கை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி தலைமையிலான அமர்வில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தாங்கள் தரும் அதிகாரிகள் பட்டியலில் தகுதியானவர்களை நீதிமன்றம் நியமிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. எனினும் அரசின் கோரிக்கையை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு செல்லும் என கூறி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களில் நச்சுப் பொருள் கலந்த இருமல் மருந்து கொடுக்கப்பட்டு 20 குழந்தைகளுக்கும் மேற்பட்ட மரணமடைந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரிய பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் விசாரணை நடத்த அதிகாரம் பெற்றவை என்றும் அவர்கள் ஏற்கனவே உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதையடுத்து சிபிஐ விசாரணை கோரும் மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. தனக்கு நோபல் பரிசு தர வேண்டும் என வலியுறுத்தி வந்த அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. 2025ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டது. இதில் வெனிசுலா ஜனநாயக போராட்ட நாயகி மரியா கொரினா மாசடோவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. சர்வாதிகார ஆட்சியிலிருந்து ஜனநாயக ஆட்சி முறையை அமைதியான முறையில் கொண்டுவர முக்கிய பங்கு வகித்தார் என நோபல் குழு பாராட்டியுள்ளது. இந்த அறிவிப்பின் மூலம் தனக்கு நோபல் பரிசு தர வேண்டும் என வலியுறுத்தி வந்த அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஹமாஸ் அமைப்பினரால் பிடிக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தத்தின் தொடக்க வரைவை இஸ்ரேல் அமைச்சரவை அங்கீகரித்துள்ளதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது முழுமையான ஒப்பந்தம் அல்ல, பேச்சுவார்த்தைக்கான அடித்தள வரைவு மட்டுமே என பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அலுவலகம் விளக்கியுள்ளது. ஒப்பந்தத்தின் கீழ் ஹமாஸ் 20 பணைய கைதிகளையும் சிலரின் உடல்களையும் 72 மணி நேரத்தில் விடுவிக்க ஒப்புக்கொண்டுள்ளது. இதற்கு பதிலாக இஸ்ரேல் 2000 பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்கவும் சில இடங்களில் ராணுவ நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தவும் தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டு நோபல் அமைதி பரிசு பெற்ற அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமாவை தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஒபாமா எந்த முக்கிய சாதனையும் செய்யாமல் பரிசு பெற்றதாக டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். தான் காசா பகுதியில் அமைதி ஏற்படுத்தி பல முக்கிய பிரச்சினைகளை தீர்த்ததாகவும், ஆனால் தன்னை யாரும் பாராட்டவில்லை, ஒபாமா எதுவும் செய்யாமல் பரிசு பெற்றார் என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். பாகிஸ்தானுக்கு புதிய ஆம்ராம் ஏவுகணைகள் வழங்கப்படும் என வெளியான செய்திகள் தவறானவை என்று அமெரிக்கா தெளிவுபடுத்தியுள்ளது. சமீபத்திய ஆயுத ஒப்பந்த திருத்தம் புதிய ஏவுகணை விநியோகத்துக்கானது அல்ல, ஏற்கனவே உள்ள ஆயுத அமைப்புகளுக்கான பராமரிப்பு மற்றும் உதிரி பாகங்கள் வழங்குவதற்காக மட்டுமே என இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்திருக்கிறது. இந்த நடவடிக்கை பாகிஸ்தானின் ராணுவ திறன்களை மேம்படுத்துவதில்லை என்றும் வெளிவந்த தகவல்கள் முற்றிலும் தவறானவை எனவும் அமெரிக்க தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. யுக்ரைன், காசா உள்ளிட்ட பகுதிகளில் பணிபுரியும் செய்தியாளர்களை போப் 14ஆம் லியோ பாராட்டியுள்ளார். உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை உயிரை பணயம் வைத்து மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தியாளர்கள் இருந்து வருவதாக அவர் கூறினார். காசா, யுக்ரைன் மற்றும் குண்டுகளால் ரத்தம் சிந்தும் ஒவ்வொரு நிலத்திலும் என்ன நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருப்பதற்கு செய்தியாளர்களே பெருமளவில் காரணம் எனவும் தெரிவித்துள்ளார். சீனாவின் ராணுவ அச்சுறுத்தல்களுக்கு எதிராக தன்னுடைய வான் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்த டி-டோம் எனப்படும் புதிய பன்மடங்கு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கும் திட்டத்தை தைவான் அறிவித்துள்ளது. தேசிய நாள் உரையில் தைவான் தலைவர் லாங் சிங்தே இதனை அறிவித்ததோடு விமானங்கள், ஏவுகணைகள், ட்ரோன்கள் உள்ளிட்ட பல்வேறு தாக்குதல்களை தடுக்க இது முக்கிய பங்கு வகிக்கும் என்று தெரிவித்தார். இந்த திட்டம் இஸ்ரேலின் அயன் டோம் அமைப்பை போன்று பல அடுக்குகளில் செயல்படக்கூடியதாக இருக்கும் என்றும் லாய் தெரிவித்தார். பாகிஸ்தானில் தலைநகர் இஸ்லாமாபாத் மற்றும் முக்கிய நகரமான ராவல்பிண்டி ஆகிய இரட்டை நகரங்களில் இணைய சேவை முடக்கப்பட்டுள்ளது.
பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாடு அமைச்சகத்தின் உத்தரவுப்படி இணைய சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அக்டோபர் 9, 2025 அன்று நள்ளிரவு 12 மணி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த சேவை நிறுத்தம் அமலில் இருக்கும். பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் அமெரிக்காவைச் சேர்ந்த முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாப்ட் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஆந்த்ரோபிக் ஆகியவற்றில் முதுநிலை ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரிட்டன் அரசாங்கத்தின் முன்னாள் உயர்மட்ட அதிகாரிகளின் வணிக நியமனங்களை கண்காணிக்கும் குழு வெளியிட்டுள்ள அறிக்கையின் மூலம் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. ரிஷி சுனக் இந்த இரு நிறுவனங்களிலும் பகுதி நேர மூத்த ஆலோசகராக செயல்படுவார்.